ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. நீங்க நம்முடைய சேனலுக்கு முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போக்குவரத்து கழகத்துல கடந்த மார்ச் 21ஆம் தேதி அறிவிப்புகள் எல்லாமே வந்தது. புதிய அறிவிப்புகள், புதிய நியமனங்களை குறித்து சில அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 21 வரைக்கும் அதை முடிச்சுட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப அறிவிப்பு அந்த அடுத்த எக்ஸாம் எப்ப நடக்கும், ஹால் டிக்கெட் எப்ப வெளியிட போறாங்க, இது குறித்து எந்த விதமான அப்டேட்டும் இதுவரை வெளியிடப்படலைங்க. சோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டினவங்க வெறும் 10,000 பேருக்குள்ளதான் இருக்கிறதுனால எக்ஸாம் நடத்தலாமா வேணாவா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. டிஎன்எஸ்டிசி 2025 தேர்வுகள் போக்குவரத்து கழகத்துல இந்த தேர்வுகள் நடக்குமா நடக்காதா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டேன் சார், எனக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் வைக்குங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்கறாங்க. ஆனா நமக்கு கிடைத்த தகவலின் பிறகால பாத்தீங்கன்னா இது எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாமே இருக்கா இல்லையா, இல்ல ஃபீஸஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ண போறாங்களா அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஸோ டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்துல இருக்கிற காலி பணியிடங்களை எப்பொழுது நிரப்புவாங்க, குறிப்பா கண்டக்டர் தனியா போஸ்டிங் எடுப்பாங்களா, டிரைவர் தனியா போஸ்டிங் போடுவாங்களா? ஸோ இதற்கான அப்டேட் என்ன அப்படின்றத சொல்லி தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு சொல்ல போறேன். இதுவரை பாத்தீங்க அப்படின்னா இதுவரை டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை மொத்த படியெடுப்பதற்கு 3200க்கும் மேற்பட்ட போஸ்டிங் அறிவிப்பு வெளியா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகேங்களா. சோ கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 3000 பேர் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க. சோ அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 600க்கும் மேற்பட்ட போஸ்டிங் இருக்கு. சோ இதை எதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த ஐடி டிப்ளமோ அவங்க கேட்டகரியில வரப்ப அவங்களுக்கு ஒரு 600 வேகன்சிஸ் அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அதை இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க அதுக்கப்புறம் தற்காலிக ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் அவங்க ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த நிரந்தர பணியாளர்கள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க. சோ இப்ப அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே விட்டாங்க, அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மக்கள் எல்லாமே போட்டாங்க. ஆனா தேர்வு நடத்தப்படுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சோ தேர்வு நடத்துவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கு அப்படின்ட்டு டிஎன்எஸ்டிசியில இருக்கிற சில தலைவர்கள் எல்லாமே குறிப்பிட்டதுனால பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த தேர்வு பாத்தீங்கன்னா கடந்த 13 ஆண்டுகள்ல நடத்தாத முறையில ஒரு மிகப்பெரிய அளவுல தேர்வு நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு பக்கம் வச்சிட்டு இருக்காங்க. சோ டிஎன்எஸ்டிசியில டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுத்தா மட்டும்தான் தேர்வுகள் நடக்கும். இல்ல நாங்க டிரைவர் கம் கண்டக்டர் அப்படி எடுப்போம் அப்படின்னா அந்த தேர்வை நடத்த விட மாட்டோம் அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க நிறைய சங்கங்கள். பொறுத்து நம்ம பார்க்கலாம். இதற்குண்டான முடிவுகள் எப்ப கிடைக்குமோ அதுக்கப்புறம் நமக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே வெளியிடுவாங்க. சோ ஹால் டிக்கெட் எப்ப கிடைக்கும், நம்மளுடைய ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும் தான் நான் சொல்றேன். ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளார ஹால் டிக்கெட் வெளியிடுவாங்க. ஜூலை 15 ஆகஸ்ட் 15க்குள்ளார தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் அப்படின்ட்டு நாம ஒரு பக்கம் ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்லலாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு சரியா வரும் அப்படின்றது இதுவரை யாருக்குமே கெஸ் பண்ண முடியல. ஸோ தமிழக போக்குவரத்து கழகத்துல புதிய காலி பணியிடங்களை குறித்து சில முக்கியமான அப்டேட்டுகள் தினசரி வந்துட்டே இருக்கு. நீங்க இந்த அப்டேட்டுகள் பெறணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. நீங்க நம்முடைய சேனலுக்கு முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போக்குவரத்து கழகத்துல கடந்த மார்ச் 21ஆம் தேதி அறிவிப்புகள் எல்லாமே வந்தது. புதிய அறிவிப்புகள், புதிய நியமனங்களை குறித்து சில அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 21 வரைக்கும் அதை முடிச்சுட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப அறிவிப்பு அந்த அடுத்த எக்ஸாம் எப்ப நடக்கும், ஹால் டிக்கெட் எப்ப வெளியிட போறாங்க, இது குறித்து எந்த விதமான அப்டேட்டும் இதுவரை வெளியிடப்படலைங்க. சோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டினவங்க வெறும் 10,000 பேருக்குள்ளதான் இருக்கிறதுனால எக்ஸாம் நடத்தலாமா வேணாவா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. டிஎன்எஸ்டிசி 2025 தேர்வுகள் போக்குவரத்து கழகத்துல இந்த தேர்வுகள் நடக்குமா நடக்காதா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டேன் சார், எனக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் வைக்குங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்கறாங்க. ஆனா நமக்கு கிடைத்த தகவலின் பிறகால பாத்தீங்கன்னா இது எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க.
ஸோ எக்ஸாமே இருக்கா இல்லையா, இல்ல ஃபீஸஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ண போறாங்களா அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஸோ டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்துல இருக்கிற காலி பணியிடங்களை எப்பொழுது நிரப்புவாங்க? குறிப்பா கண்டக்டர் தனியா போஸ்டிங் எடுப்பாங்களா? டிரைவர் தனியா போஸ்டிங் போடுவாங்களா? ஸோ இதற்கான அப்டேட் என்ன அப்படின்றத சொல்லி தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லப் போறேன். இதுவரை பாத்தீங்க அப்படின்னா இதுவரை டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை மொத்த படியெடுப்பதற்கு 3200க்கும் மேற்பட்ட போஸ்டிங் அறிவிப்பு வெளியா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகேங்களா. சோ கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 3000 பேர் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க. சோ அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 600க்கும் மேற்பட்ட போஸ்டிங் இருக்கு. சோ இதை எதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த ஐடி டிப்ளமோ அவங்க கேட்டகரியில் வரப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 600 வேகன்சிஸ் அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க அதுக்கப்புறம் தற்காலிக ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அவங்க ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த நிரந்தர பணியாளர்கள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க. சோ இப்ப அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே விட்டாங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மக்கள் எல்லாமே போட்டாங்க. ஆனா வந்து தேர்வு நடத்தப்படுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சோ தேர்வு நடத்துவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கு அப்படின்ட்டு டிஎன்எஸ்டிசியில இருக்கிற சில தலைவர்கள் எல்லாமே குறிப்பிட்டதுனால பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா கடந்த 13 ஆண்டுகள்ல நடத்தாத முறையில ஒரு மிகப்பெரிய அளவுல தேர்வு நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு பக்கம் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுத்தா மட்டும்தான் தேர்வுகள் நடக்கும். இல்ல நாங்க டிரைவர் கம் கண்டக்டர் அப்படி எடுப்போம் அப்படின்னா அந்த தேர்வை நடத்த விட மாட்டோம். அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க நிறைய சங்கங்கள். பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இதற்குண்டான முடிவுகள் எப்ப கிடைக்குமோ அதுக்கப்புறம் நமக்கு ஆல் டிக்கெட் எல்லாமே வெளியிடுவாங்க. ஸோ ஆல் டிக்கெட் எப்ப கிடைக்கும்? நம்மளுடைய ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும் தான் நான் சொல்றேன். ஆல் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளார ஹால் டிக்கெட் வெளியிடுவாங்க. ஜூலை 15ல இருந்து ஆகஸ்ட் 15க்குள்ளார தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் அப்படின்ட்டு நாம ஒரு பக்கம் ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்லலாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு சரியா வரும் அப்படின்றது இதுவரை யாருக்குமே கெஸ் பண்ண முடியல. ஸோ தமிழக போக்குவரத்து கழகத்துல புதிய காலி பணியிடங்களை குறித்து சில முக்கியமான அப்டேட்டுகள் தினசரி வந்துட்டே இருக்கு. நீங்க இந்த அப்டேட்டுகள் பெறணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.